குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பெங்களூர் தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய வேண்டியது அவசியம் என அரசு வக்கீல் PV ஆச்சாரியா பரிந்துரைத்திருந்தார். அதை ஏற்று அப்பீல் செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் செவ்வாயன்று அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசின் சார்பில் வக்கீல் அரிஸ்டாட்டில் மனு செய்தார். அப்பீல் மனுவுடன் 4000 பக்கங்களை கொண்ட ஆவணங்களையும் அவர் தாக்கல் செய்தார். அப்பீல் மனு எப்போது விசாரணைக்கு வரும், எந்த பெஞ்ச் விசாரிக்கப் போகிறது போன்ற முடிவுகளை தலைமை நீதிபதி HL தத்து விரைவில் எடுக்க உள்ளார். தனக்கு எதிரான அரசியல் சதியால் தான் RK நகரில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக முதல்வர் ஜெயலலிதா கூறினார். ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ள RK நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று மாலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக தன்னால் முதல்வர் பதவியில் தொடர முடியவில்லை என்றும், அந்த அரசியல் சதியின் காரணமாகவே RK நகரில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை வாக்காளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்ற ஜெயலலிதா, அதுவே தனது நோக்கம் என்றார். தான் மக்களின் மனதில் இருப்பதால் எதிர்க்கட்சிகள் எனக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த அஞ்சுவதாக ஜெயலலிதா கூறினார். தமிழக மக்கள்தான் தனக்கு எல்லாமே என்று கூறிய ஜெயலலிதா, மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து எப்போதும் அவர்களுக்கு துணை இருப்பேன் என உறுதியுடன் கூறினார். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் முன்னாள் தலைவர் சகோதரி நிர்மலா மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்னை தெரசா 1950ஆம் ஆண்டில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி எனும் தொண்டு அமைப்பை துவங்கினார். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த கத்தோலிக்க அமைப்பின் மூலம் தொழுநோயாளிகள் உட்பட சமுதாயத்தால் கைவிடப்பட்டோருக்கு அன்னை தெரசா சேவைகள் செய்தார். 1997ஆம் ஆண்டில் அன்னை தெரசா இறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் தலைவராக சகோதரி நிர்மலா ஜோஷி பொறுப்பேற்றார். மூப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக உடல்நலமின்றி சிகிச்சை பெற்று வந்த சகோதரி நிர்மலா செவ்வாயன்று கொல்கத்தாவில் இறந்தார். அவருக்கு வயது 81. சகோதரி நிர்மலாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சேவையாற்றவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சகோதரி நிர்மலாவின் மரண செய்தி கேட்டு துயருற்றதாகவும், அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் ட்விட்டரில் மோடி கூறியுள்ளார். ஜூலை 20ஆம் தேதி பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் வழக்கமாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் நடக்கும். இந்த ஆண்டு ஜூலை 20ஆம் தேதியே துவங்கும் என்று டெல்லியில் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனாலும் இது தொடர்பான இறுதி முடிவை புதனன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அமைச்சரவை குழு எடுக்க உள்ளது. 3 அல்லது 4 வாரங்கள் நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் அமளி துமளிக்கு பஞ்சம் இருக்காது என்பதாகவே இப்போதைய தேசிய அரசியலில் நிலவரம் காணப்படுகிறது. IPL முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு சட்டவிரோதமான முறையில் உதவிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோரை பதவியிலிருந்து நீக்காவிட்டால் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மூலமான பண பரிவர்த்தனைக்கு வரிச்சலுகை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வரி ஏய்ப்பை தடுக்கவும், கருப்பு பணத்தை ஒழிக்கவும், ரூபாய் நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய அரசு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளது. அதன்படி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் பரிவர்த்தனையை செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் வரிச்சலுகை அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வரைவு அறிக்கையை மத்திய நிதியமைச்சகம் தயாரித்துள்ளது. குறிப்பிட்ட தொகைக்கான செலவை கார்டுகள் மூலம் செய்பவர்களுக்கு வருமான வரிச்சலுகை அளிப்பதென அந்த வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தால் 1 லட்சத்துக்கு அதிகமான தொகையை கார்டு மூலம்தான் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகிவிடும். மேலும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் அதற்கு வரியும் விதிக்கப்படும். மத்திய அரசு பள்ளிகளில் யோகா கட்டாய பாடம் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அறிவித்தார். யோகா ஆசிரியர்களின் 2 நாள் தேசிய மாநாடு டெல்லியில் நடந்தது. இம்மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மத்திய அரசின் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை யோகா பாடம் கட்டாயமாக்கப்படும் என்றார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் யோகா பாடம் இடம்பெறும் என்று கூறினார். யோகா பாடத்தின் 80% மதிப்பெண்கள் செயல்முறை விளக்கத்துக்கு அளிக்கப்படுவதால் மாணவர்களுக்கு கூடுதல் சுமை இருக்காது என்று ஸ்மிருதி கூறினார். யோகா கல்விக்கான பாடத்திட்டத்தையும் அதற்கான புத்தகங்களையும் அவர் மாநாட்டில் வெளியிட்டார். யோகா பாடம் கட்டாயம் என்ற ஸ்மிருதி இரானியின் அறிவிப்பு மீடியாக்களில் வெளியானதுமே அவர் ட்விட்டர் மூலம் தவறான தலைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த அனிதாவுக்கும் வடகுடியைச் சேர்ந்த சண்முகத்திற்கும் கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. சென்னையில் பணிபுரிந்து வரும் சண்முகத்திற்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த அனிதா கணவனுடன் தகராறு செய்தார். இதனால் மனைவி மற்றும் மகள் ரோஷினியை கைவிட்டு சண்முகம் தனியே வசிக்க துவங்கினார். இந்நிலையில் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி அனிதா போலீசாரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை
நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தன்னையும் மகளையும் கருணை கொலை செய்யுமாறு கலெக்டர் மதிவாணனிடம் அனிதா மனு அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் பிரச்சினை குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சீர்காழி பேருந்து நிலையம் இருளில் மூழ்கி உள்ளதால் பயணிகள், வியாபாரிகள் சிரமம் அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்திற்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் தொட்டி அமைப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டப்பட்டது. அப்போது புதைக்கப்பட்டிருந்த மின்சார வயர்கள் துண்டிக்கப்பட்டு மின்சார சப்ளை பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2 நாட்களாக சீர்காழி பேருந்து நிலையம் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகளும் பேருந்து நிலைய வியாபாரிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பேருந்து நிலையத்துக்கு உடனடியாக மின்சார சப்ளை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேருந்து நிலைய வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா விடுதலை செய்த 88 பாகிஸ்தான் மீனவர்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ரம்ஜான் மாதம் துவங்குவதை முன்னிட்டு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு பிரதமர் மோடி கடந்த வாரம் தொலைபேசியில் வாழ்த்து கூறினார். அப்போது ரம்ஜானை முன்னிட்டு இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 88 பாகிஸ்தான் மீனவர்களை விடுவிப்பதாக மோடி அறிவித்தார். அதன் பேரில் இந்திய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட 88 பாகிஸ்தான் மீனவர்கள் பஞ்சாபில் உள்ள வாகா எல்லையில் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடலில் எந்த அடையாளமும் இல்லாததால் இந்திய எல்லைக்குள் வந்துவிட்டதாக கூறிய பாகிஸ்தான் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் தாய்நாடு திரும்பினர். இதனிடையே ரம்ஜானை முன்னிட்டு பாகிஸ்தான் அரசு விடுவித்த 113 இந்திய மீனவர்கள் திங்களன்று இரவு குஜராத் மாநிலம் வடோதராவுக்கு திங்களன்று இரவு வந்து சேர்ந்தனர். புதுச்சேரி அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பாரதி நகரைச் சேர்ந்த சிவக்குமார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயிலும் 8 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து அறிந்த மாணவியின் பெற்றோர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி தலைமை ஆசிரியர் சிவக்குமாரை கைது செய்தனர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று சவரன் 136 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,523 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,070 ரூபாயாக இருந்தது.